ஒரு பாய் வீட்டு கல்யாணம், இரவு விருந்து, அசைவ விருந்து. பந்தில போய் உட்காந்துடுறீங்க. சர்வர் வந்து சர்வ் பண்ணிட்டே வராரு. அப்படியே பிரியாணி வாசம், சிக்கன் வாசம் அப்படியே மூக்க தொலைச்சிட்டு இருக்கு. சர்வர் வந்து ஃபர்ஸ்ட் சிக்கன் 65 வச்சுட்டே வராரு. எல்லாருக்கும் பெரிய பெரிய பீஸா இருக்கு. உங்க இலைக்கு வரும்போது மட்டும் அந்த சிக்கன் 65 ரெண்டு சின்ன துண்டா வச்சுட்டு அடுத்த இலைக்கு போயிடுறாரு. நீங்க கூப்பிடுறதுக்குள்ள அவர் கவனிக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த சிச்சுவேஷன்ல ஐயோ சிக்கன் 65 நமக்கு ரொம்ப சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? அடுத்து வர மட்டன் பிரியாணில நிறைய பீசஸோட இருந்து இந்த பிரியாணி சூப்பர் அப்படின்னு நினைப்பீங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் இடையில தான் நம்மளுடைய ஹாப்பினஸே ஒளிஞ்சு இருக்குதுங்க. இது சாதாரண விஷயமான்னு தெரியும், ஆனா இதுதான் உண்மை. நமக்கு கிடைக்காததை நினைச்சு வருத்தப்படாம நல்லதா கிடைச்சதை நினைச்சு எப்பவுமே சந்தோஷப்படுவோம். இல்லாத நினைச்சு வருத்தப்படாதீங்க. சிக்கன் 65 சின்னதா இருந்தாலும் மட்டன் பிரியாணி மட்டன் சூப்பரா